ஆணியே பிடிக்க வேணாம். ஹவுஸ் மெடிஷன் ஹவுஸ் மெடிஷன். ஹவுஸ் மெடிஷன். You are absolutely right. I completely agree with you. என்ன கொடுமனா, அவர்தான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலையே. என்னத்துக்கு? மேனேஜர் சந்தோஷப்பட்டாரா இல்லையா? அவ்வளவுதான். நல்லவருக்கு நல்லவரு நாணயந்தா உள்ளவர். வாசு, ஆனந்த் வாசு. ஓகே வாசு, VPN கனெக்ட் பண்ணிடலாம் வாசு. திருப்பதி பிரசாதம் கொண்டு வந்துடுறேன் வாசு. கமிட் பண்ணிடலாம் வாசு, கோட் கமிட் பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே வாசு, பாத்துக்கலாம் வாசு. ஓகே ஓகே ஓகே. கர்ம கர்ம கர்ம. அந்த நொடி எனக்கு எத்தனை விஷயங்களை புரிய வச்சது. அண்ணா, அப்ப நீங்களும்? நானும் ஜக்குபாய் தான். இது தப்பு இல்லையாண்ணா? தப்பு இல்லப்பா, தப்பு இல்ல. 4 பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னா எதுவுமே தப்பு இல்ல. நீ என்னதான் நேர்மையா வேலை பார்த்தாலும் திறமையா இருந்தாலும் ப்ரொமோஷன் வரும்போது உன் மேல இருக்கிறவங்களோட அப்ரூவல் தேவைப்படுது. அப்படி உனக்கு மேல இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்தணும்னா அவங்களுக்கு பிடிக்கிற பட்சத்துல நேர்மையா இருக்கலாம், நல்லா வேலை பார்க்கலாம், தேவைப்பட்டா கூஜா கூட தூக்கலாம், ஐ மீன் ஜக்கு தூக்கலாம். இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்தனா அவங்க வாழ்க்கையில என்னைக்கோ ஒரு நாள் யாருக்கோ ஒருத்தருக்கு ஜக்கு தூக்கி இருப்பாங்க. எனக்குள்ள, உனக்குள்ள, ஏன் நம்ம எல்லோருக்குள்ளயும் ஒரு ஜக்கு பாய் ஒளிஞ்சிருக்கான். அவனை என்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு முன்னேறோம். நீன்னு இல்ல, உன்ன மாதிரி கஷ்டப்படுற ஒவ்வொரு இளைஞனுக்கும் நான் சொல்ல வர விஷயம் தான், வாழ்க்கையில முன்னேறணும்னா உங்க மேனேஜருக்கு ஜக்கு தூக்குங்க. நான் ஜூனியரா இருக்கச்ச அதான் செஞ்சேன். தம்பி, என் ட்ரெயின் வந்துடுச்சு போல இருக்கு. நான் என் ட்ரெயினை பிடிச்சிட்டேன், நீ உன் ட்ரெயினை பிடிச்சிட்ட. அடுத்த தடவை நீங்க என்ன பார்க்கும்போது நானும் ஒரு ஜக்குபாயா இருப்பேனா? இந்த சந்திப்பு என் வாழ்க்கையில பெரிய ஒரு திருப்பத்தை கொடுத்துச்சு. உண்மையா பார்த்தா இந்த ஆனந்த் ஒரு காமெடி பீஸ். ஆனா அவர் சொன்னதுல ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு. என்னதான் முன்னேறதுக்கு நேர்மை, உண்மை, நியாயம் அந்த மாதிரி பல காரணங்கள் இருந்தாலும் என் மேனேஜருக்கு என்ன பிடிக்க வேண்டியது இருக்கு. நமக்கு மேலே உள்ளவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருந்தா நாமளும் மேலே போகிறோம், இல்லாட்டி நம்மளால முன்னேற முடியறதில்ல. ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் எம்ப்ளாய்க்கும் பின்னாடி ஒரு சாட்டிஸ்ஃபைடான மேனேஜர் இருப்பான். இதுதான் எழுதப்படாத நியதி.